Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஃபைனலாக நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு தீபாவளி ஃபெஸ்டிவ் மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். நீங்கள் வந்து கேட்கலாம் என்ன பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு. ஏன்னா நல்ல நாளில் வந்து நிறைய பேர் வீட்டில் பிளாக் கலர் ட்ரெஸ் வந்து போட விட மாட்டாங்க, எங்கள் வீட்டிலே போட விட மாட்டாங்க. ஸோ நான் என்ன மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன்னா இந்த க்ரீன் கலருக்காக என்கிட்ட இந்த க்ரீன் வச்ச ட்ரெஸ் இந்த பிளாக் சாரி மட்டும்தான் இருந்தது. ஸோ உங்களுக்கும் ட்ரெஸ் இந்த ஃபெஸ்டிவ் டைமுக்கு இந்த க்ரீன்னா இதே லுக்கை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணலாம், இல்லை வேறு கலர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இதை நான் எப்படி பண்ணேன்னு தெரிஞ்சுக்கணுன்னா ப்ளீஸ் இதை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நான் என்னோடய ஸ்கின்னை வந்து ஃபஸ்ட் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்க போகிறேன். அண்ட் மாய்ஸ்சரைசருக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்னோடய பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் கரண்ட்டாக வந்து இந்த நிவ்யா மாய்ஸ்சரைசர் தான் வந்து அப்ளை பண்ணுறேன். இதையே கண்ணு கீழையும் வந்து என்னோடய அண்டர் ஐ க்ரீமாக வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ரைமருக்கு வந்து இந்த பேக் போர் ஃபில்லிங் ப்ரைமர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு டீசெண்டான ப்ராடக்ட். உங்களோட போர்ஸை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வந்து க்ளோஸ் பண்ணணும்னு சொல்ல முடியாது, பட் ஓகேஷாக வந்து அது ப்ராடக்ட் வந்து அதோட வேலையை வந்து செய்யும். அண்ட் இது வந்து கொஞ்சம் உங்கள் ஃபவுண்டேஷனை நல்லாவே வந்து உங்கள் ஸ்கின்னில் வந்து லாக் பண்ணி வச்சுக்கவும் ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னா, நான் ரீசெண்டாக ஒரு இடத்துல பார்த்தேன். ஸோ இந்த கன்சீலர் வந்து கரெக்டர் இல்லாமல் உங்களோட டார்க்னஸ் இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து கவர் பண்ணி அதுக்கு மேலே ஃபவுண்டேஷன் போட்டால் எப்படி இருக்குது ரிசல்ட் அப்படின்னு பார்க்குறதுக்காக இது உங்களுக்காக காட்டணும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட்டும் இருந்தது, கரெக்டர் இல்லாமல் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு. அதை காமிக்கிறதுக்காக இதை நான் வந்து ட்ரை பண்ணேன். மேபி ஒர்க்காக இருந்திருந்தால் நிஜமாக ஹாப்பியாக இருந்திருப்பேன். அண்ட் நான் என்ன கன்சீலர் யூஸ் பண்ணேன்னா கெஃபே ஷேட் ஃப்ரம் Maybelline Fit Me கன்சீலர் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ அது வந்து சுத்தமாக ஒர்க் ஆகலை. ஸோ நான் மறுபடியும் அதுக்கு மேலே ஆரஞ்சு கன்சீலர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். எக்ஸஸ் எல்லாமே எடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் லோட் பண்ணுற மாதிரி கிடையவே கிடையாது. ஆரஞ்சு கன்சீலர் யூஸ் பண்ணிட்டு மேலே நான் எப்பயும் போல் ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் கன்சீலர் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு கூட விட்டுடலாம். ஆனால் வந்து எனக்கு இது ஃபெஸ்டிவ் டைம் நல்லா ஒரு ஃபுல் கவரேஜ் லுக் வேணும் அப்படின்றதுக்காக ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஷேட் நேம், ப்ராடக்ட் நேம் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸோடு இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து ஈஸியாக வந்து செக் பண்ணி வாங்குறதுனா கூட அந்த லிங்க்ஸ் யூஸ் பண்ணி கூட டேரெக்டாக வாங்கிக்கலாம், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்னோடய ஒரு பியூட்டி ஸ்பஞ்ச், இது வந்து பேக் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து அதுலேருந்து எடுத்து ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எனக்கு கொஞ்சம் ஹைலைட்டிங் வேணும். நீங்கள் இந்த ஃபவுண்டேஷன் லுக்கோடே விட்டுலாம், ரொம்ப சட்டிலாக இருக்கும். ஆனால் எனக்கு கொஞ்சம் நல்லா ஹைலைட்டட் லுக் வேணும் அப்படின்றதுக்காக ஒரு லைட்டர் கன்சீலர் எடுத்து, அந்த கன்சீலர் வந்து பார்த்திங்கன்னா வெட் அண்ட் வைல்ட்லேருந்து, இது வந்து என்னோடய ஸ்கின்லேருந்து ஒரு 2-3 ஷேட்ஸ் லைட்டர். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெள்ளையாக பூசின மாதிரி இருக்கும், ஃபவுண்டேஷன் க்ரீம் எல்லாமே பயங்கரமாக பூசின மாதிரி இருக்கும். பட் லேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தின் தான், கலர் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. ஸோ அதை நான் வந்து மியூட் டவுன் பண்ணுறதுக்காக ரொம்ப பிரைட்டான பவுடர் யூஸ் பண்ணாமல் என்னோடய ஸ்கின் ஷேட்லேயே இருக்க பவுடர் வந்து யூஸ் பண்ணி நான் செட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மிஸ் கிளேர்லேருந்து ஷேட் நம்பர் TL5. இது வந்து நல்ல ஒரு ப்ரௌன் அண்ட் எல்லோ லைக் நியூட்ரல் அண்டர் டோன் உள்ள ஒரு பவுடர். அண்ட் இதை வச்சு ஃபுல்லாக நான் செட் பண்ணிக்கிட்டு ஐப்ரோஸ்க்கு வந்து போகிறேன். ஐப்ரோஸ்க்கு இந்த Maybelline ஐப்ரோ பென்சில் இன் ஷேட் க்ரே யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவ் டைமுக்குலாம் வந்துட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு ஐப்ரோ பென்சில் கிடையாது. ஏன்னா ரொம்ப இன்டென்ஸாக இருக்காது. நீங்கள் டெய்லி எங்கேயாவது வெளில போகிறீங்க, இல்லை சும்மா வீட்டில் இருக்கீங்க, உங்கள் ஐப்ரோஸ் வந்து கொஞ்சம் ஃபில்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இன்டென்சிஃபை பண்ணுறதுக்கு மிஸ் கிளேர் ஐப்ரோ கேக் வந்து யூஸ் பண்ணுறேன். அதுலேருந்து ஒரு டார்க் ஷேட் எடுத்து அப்ளை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஸ்டார் ஆஃப் தி ஷோ வந்து இந்த பேலட் தான். ஸோ இது வந்து மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து ஏதோ டான்ஸ் ஆன் த ஃப்ளோர் சம்திங் நேம் வரும். நான் சொன்ன மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு நான் போட்டுறேன் டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஸோ அதிலிருந்து ஒரு ஆரஞ்சு கலர், ஒரு பிரிக் ஆரஞ்ச் ஷேட் எடுத்து என்னோடய ட்ரான்சிஷன் ஏரியாவில் வந்து அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டு இந்த க்ரீன் கலர் எடுக்கிறேன். இந்த க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட் ஷேட். இந்த பேலட்டில் எல்லா மேட் ஷேடுமே நல்ல பிக்மெண்ட்டோடு இருக்குது. எல்லா ஷேட்ஸுமே நல்ல பிக்மெண்டேஷனோடு இருக்குது. பட் இந்த மாதிரி ஷிம்மர் ஷேட்ஸ்லாம் என்னென்னா உங்களுக்கு ஐலிட்ஸ் வந்து கொஞ்சம் டேக்கியாக இருந்தால் மட்டும்தான் வந்து ஒட்டுது. இப்போ நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்து மேட் ஐ ஷேடோ வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். பவுட்ரியாக இருக்குது என்னோடய சர்ஃபேஸ், அதனால் அந்த கலர் வந்து அவ்வளோ ஈஸியாக ஒட்டலை. நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்து டெபாசிட் பண்ணேன். ஸோ நீங்கள் ஷிம்மர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக கன்சீலர் மேலேயோ இல்லை லைட்டாக பவுடர் பண்ண ஒரு சர்ஃபேஸ் மேலே அப்ளை பண்ணிங்கன்னா நல்லாவே ஒட்டும். ஏன்னா நான் ஏற்கனவே வேறு கலர்ஸ் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஐ ஷேடோ எடுத்து, ஏதோ ஒரு ரேண்டம் பேலட்லேருந்து தான் எடுத்திருக்கேன். பிளாக் கலர் ஐ ஷேடோ எடுத்து என்னோடய அவுட்டர் வீலில் வந்து டெபாசிட் பண்ணி நல்லா பிளெண்டும் பண்ணிக்கிறேன். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி அவுட்டர் வீலில் வந்துட்டு கலர் மட்டும் டெபாசிட் பண்ணிட்டு விட்டுருவீங்க. எனக்கு பர்சனலாக வந்து நல்லா அதை பிளெண்ட் பண்ணால் மட்டும்தான் பிடிக்கும். ஸோ வந்து அதே நான் ட்ரான்சிஷன் ஷேட் எடுத்து அதே ப்ரஷ்ஷாலே நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே பேலட்லேருந்து இன்னொரு டார்க் க்ரீன் ஷேட் எடுத்து அந்த லைட் க்ரீனும் பிளாக்கும் மிக்ஸ் ஆகுதில் ஒரு இடம், அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா காஜல் வந்து அப்ளை பண்ணுறேன். இதுக்கு வந்து நைக்கா ஐஎம் போல்ட் காஜல். இது ஆக்சுவலாக என்னோட ரொம்ப ஃபேவரட்டான காஜல், ரொம்ப லாங் லாஸ்டிங், சூப்பர் டூப்பர் பிக்மெண்டட், பட் கொஞ்சம் காஸ்ட்லி ஆக்சுவலாக காஜலுக்கு.
ஆனால் செமையாக ஒர்க் பண்ணும். ஒரே ஒரு பெரிய மைனஸ் என்னென்னா அதோட சைஸ் கன்வீனியண்ட்டாகவே இருக்காது. ஷார்ப் பண்ணணும், நீங்கள் வந்து உங்கள் வாட்டர் லைனில் ஈஸியாக அப்ளை பண்ண முடியாது. ஸோ ப்ரஷ் வச்சு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு லைனர் ஒன்று வரைய போகிறேன். அண்ட் அதுக்கு வந்து இந்த கலர் பார் பென் ஐலைனர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய ஹோப்ஸே கிடையாது. இது வந்து நான் அப்படி வச்சோடனே என்னோடய பென்லே அந்த நிப்லே வந்துட்டு கலரெல்லாம் ஒட்டிக்க போகுதுன்னு நினச்சேன். ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், இது சூப்பர்வான பென். கலர் பே ஆஃப் அண்ட் பிக்மெண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. நான் நினச்சே பார்க்கல ஒரு பென் ஐலைனர்லேருந்து ஸ்கெட்ச் ஐலைனர்லேருந்து இவ்வளோ ஒரு அமேசிங்கான ரிசல்ட் வரும்ன்ட்டு. அண்ட் எனக்கு கன்வீனியண்ட்டாகவும் இருந்தது. நான் நினச்சிட்டு இருந்தேன் நம்ம ஃபஸ்ட் டைம் இது வந்து ஆக்சுவலாக 3rd டைம் 4th டைம் தான் நான் யூஸ் பண்ணுறது. பட் ஆனால் எனக்கு ரிசல்ட் நிஜமாக ரொம்ப பிடிச்சிருந்து. நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிறேன். மஸ்காராக்கு மெபிலின்லேருந்து பிக் ஷாட் மஸ்காரான்னு நினைக்கிறேன் இது பேர். ஸோ அதை வந்து நான் வந்து 2 லேஷஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கிட்டு ப்ரான்ஸ் பண்ணுறேன். கைஸ், உங்களுக்கு யாருக்காச்சும் நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் ஸ்கின்னில் வந்து ஒர்க் பண்ணுற சூப்பரான ஒரு ப்ரான்சர் உங்களுக்கு தெரியும்னா, மேட் ப்ரான்சர் தெரியும்னா எனக்கு ப்ளீஸ் தெரியப்படுத்துங்க. நான் புது ப்ரான்சர் வாங்கலான்னு ட்ரை பண்ணுறேன். புதுசாக ஒன்று ஆக்சுவலாக வாங்கினேன், எனக்கு சூப்பராக அது ஒர்க் ஆகலை. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா எனக்கு சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ளஷ்க்கு வந்து நிக்ஸ் ஸ்வீட் சீக் பேலட்லேருந்து ஒரு 2 கலர் எடுத்து மைல்டாக அப்ளை பண்ணிக்கிட்டு ஹைலைட்டருக்கு போகிறேன். ஹைலைட்டருக்கு இது மெபிலின்லேருந்து. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் என்னோடய கரண்ட் ஃபேவரட் ஹைலைட்டர். இதை வந்து என்னோடய ப்ரோ போன்லேயும் வந்து நான் லைட்டாக வந்து அப்ளை பண்ணி ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்னோடய லிப் லைன் பண்ணுறேன். அதுக்கு வந்து கேஃபே லாட்டே அப்படின்ற ஒரு ஷேட் ஃபேஸஸ்லேருந்து. ஸோ இந்த லிப் லைனரும் பார்த்திங்கன்னா நான் நிறைய ரீசெண்ட் டைமில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு மாதிரி ஒரு சட்டில் ப்ரௌன் லிப் லைனர். அண்ட் லிப்ஸ்டிக் உள்ளே ஃபில் பண்ணுறதுக்கு 1/2 ஷேட் ஃப்ரம் மேக் அதை வந்து நான் வந்து அப்ளை பண்ணுறேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் நியூட் கலர். இது நீங்கள் கரெக்டான விதத்தில் அப்ளை பண்ணனா உங்கள் ஃபேஸ் ரொம்ப வாஷ்ட் அவுட்டாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து உங்களுக்கு தேவையான அளவு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ஐலாஷஸ் எப்படி ஓட்டுறோம் அப்படின்றத பார்க்குறோம். க்ளூ எடுத்து கொஞ்சமாக ஐலாஷ் அந்த ஸ்டாம்பில் ஒட்டி நான் அப்படியே ப்ளேஸ் பண்ணிடுவேன். இதில் எனக்கு இதுக்கு மேலே சீரியஸாக என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு தெரியல. அண்ட் என்னோடய கண்ணு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை நான் கட் பண்ணுவேன். உங்களுக்கு சொல்லுங்கள், உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ இது எப்படி பண்ணணும் அப்படின்னு வேணும்னா என்கிட்ட கேளுங்க. நான் கண்டிப்பாக அதையும் வந்துட்டு ஒரு நாள் உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த லுக் உங்களுக்காக மட்டுமே இந்த லுக்கில் வந்து நான் வந்து ஐலாஷஸ் வந்து அப்ளை பண்ணேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்களேன்ட்டு. கடைசியாக பேக் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே எடுத்து என் ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து இதை ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குன்றது வந்து கேமராவில் தான் எனக்கே வந்து தெரியுது. இது வந்து நல்லா ஒர்க் பண்ணுற ஒரு ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே கூட. ஸோ நீங்கள் வேணும்னா இது கூட ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் இதோட இந்த லுக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த கலர் நீங்கள் க்ரீனுக்கு பதிலாக பிங்க், வயலட், ப்ளூ இந்த மாதிரி கான்ட்ராஸ்டான வைப்ரண்ட்டான கலர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் என்ன மாதிரியான ஸ்கின் கலர் உள்ளவங்களுக்கும் இந்த கலர்ஸ்லாம் வந்து சூப்பராக வந்து எடுத்து காமிக்கும். லிப்ஸ் மட்டும் ரொம்ப போல்டாக போகாமல் நியூடாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கண்ணு வந்து தனியாக எடுத்து காமிக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த லுக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் ஒரு ஃபெஸ்டிவ் லுக்கில் பார்க்குறேன். பாய்.